நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரது? தெரியலங்க. எடுத்து பேசுமா, யாருன்னு கேளு. எடுத்து பேசினா கட் ஆயிடுதுங்க. என்ன சொல்ற நீ? ஆமாங்க, கொஞ்ச நாளாவே இந்த மாதிரி கால் வருது. நான் அட்டென்ட் பண்ணேன்னா கட் ஆயிடுது. கணேஷ் மொபைல் தானே? ஆமாங்க. கொடு. ஹலோ, நான் காவியா பேசுறேன். ஹலோ, நான் கணேஷ் கிட்ட பேசணும். அவர்கிட்ட போனை கொடுங்க ப்ளீஸ். அத்தை, எனக்கு போனை யார் அட்டென்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஆனா நான் கணேஷ் கிட்ட பேசணும். அவர்கிட்ட போனை கொடுங்களேன். அட்லீஸ்ட் நீங்களாவது பேசுங்க. கணேஷ் போன்ல இருந்து என் பேரை வேணா எடுத்துடலாம். ஆனா அவர் மனசுல இருந்து எடுக்க முடியுமா? புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். யாருங்க? யாருன்னு சொன்னாங்களா? ராங் நம்பர். ஹலோ, சொல்றா மச்சான். எங்கடா இருக்கீங்க? ஒரு முக்கியமான வேலைடா. கண்ணிலே தட்டுப்பட மாட்டேங்கிறீங்க. தாத்தாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா. ஓ, ராமநாதபுரம் ஜிஹெச் வாசல்ல நின்றுட்டு இருக்கேன்டா. சரிடா, வச்சுட்டா? சரிடா. சொல்றா இருக்கு. நான் இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கேன்டா. என்னடா ஆச்சு? அது எங்க அப்பத்தாவோட அப்பா ரொம்ப சீரியஸா ஐசியூல இருக்காரு. எங்க சிவ எங்க ஜிஹெச்லடா. ஓ சரிடா, நான் அப்புறம் பேசுறேன். சரிடா. யாரு? ருக்கு தானே? வேற யாரு? அவனே தான். அவனுக்கு வேற வேலையே கிடையாதுடா. நண்பர்களே, சீரியஸ் ருக்கு, எப்படிடா இருக்கா? நான் நல்லா இருக்கேன். சரி, நீங்க என்ன இங்க? ஒன்னும் இல்லடா, சும்மாதான். சும்மாவா? ஒண்ணு இல்லடா ருக்கு. முன்னாடி பிள்ளையார் பால் குடிச்சார்ல? எப்போ? அதான்டா, முன்னாடி பிள்ளையார் பால் குடிச்ச மாதிரி நியூஸ் பரவச்சுல? ஆமா, அந்த மாதிரி இது ஒரு நியூஸ்ரா. என்ன நியூஸ்? பிள்ளையார் சவாரி செய்வார்லடா மூஞ்சூர். ஆமா, அந்த மூஞ்சூர் கோயிலுன்னு தப்பிச்சு வந்துச்சான். அந்த நியூஸை கேள்விப்பட்டு தானே நாங்க இங்க வந்தோம். யாரு நீங்க? நக்கலு நிக்கலு. ருக்கு, உனக்கு ஏதாவது தகவல் வேணும்னா நேரா தனுஷனுக்கு போனை போடு. அவர் சொன்னாரு, நாங்க இங்க வந்தோம். அவ்வளவுதான்டா. டேய், எனக்கு என்ன சரியா படல. இங்க என்னமோ நடக்குது. நீ அப்பத்தோட அப்பாவை சீரியஸ்னு சொன்னல, பாத்துக்குங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. நான் வாத்தியார் சார். சின்ன வாத்தியாரோட கிளம்புறீங்க? டேய் அரவிந்த், விடுங்க சார். அண்ணன் சொல்லிட்டு போயிருக்காரு, மச்சான் சிலம்புவா போல, மன்னிச்சிருன்னு. தம்பி, நாங்க கோயிலுக்கு போனோம்ப்பா. போங்க, ஆனா ஒரு தடவை மட்டும்தான் பர்மிஷன் தர முடியும். அது நேத்தே முடிஞ்சு போச்சு சார்.
இன்னைக்கு பர்மிஷன் வேணும்னா நீங்க மேல் இடத்துல தான் கேட்கணும். தம்பி என்னது? மேலடனாலே பதட்டம் தானே. அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பா என்னப்பா கொஞ்சம் பொறுமையா இரு பாப்போம். அண்ணே, சாரு அரவிந்தும் கோயிலுக்கு போறாங்கண்ணா. சரிண்ணே சரிண்ணே சரி. என்னப்பா நாங்க போலாமா? என்னடா? இல்லடா, கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு நான் ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன். எதுக்கு? தெரிலடா, 2 பேர் நடந்து போண்டா, ஆட்டோல போட்டு நான் அண்ணன் சொல்றாரு, பாத்துக்க. ம். ஏங்க, நான் மினிஸ்டர், எனக்கே அரசியல் வித்தை காமிக்கிறீங்களா? என் சிரிப்புக்கு பின்னாடி ஒரு கோபம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்க்க ட்ரை பண்ணாதீங்க, சொன்னதை மட்டும் செய்யுங்க. வாங்க சார். சார் வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சந்தோஷம். ஐயோ என்ன சார் இதெல்லாம்? ஒரு சந்தோஷம் தானே. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். உட்காருங்க உட்காரு சார். அரவிந்த். உட்காருங்க தம்பி. சார் தம்பி என் பையன் தான், மூத்தவன் அரவிந்த். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். என்ன சாப்பிட்றீங்க சார்? காஃபி, டீ ஏதாவது? இல்லப்பா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இந்த எளிவதா சார் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிடிக்காததும் அதான். நான் பேசிட்டேன் சார், அந்த பையன்கிட்டே ஃபோன் பண்ணி பேசிட்டேன். மிரண்டா? உங்களுக்காக நான் ஃபோன் பண்ணி பேசுவேன், சப்போர்ட் பண்ணுவேன்னு அவன் எதிர்பார்த்துட்டு கூட மாட்டான்ல. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப நன்றி. அட என்ன சார் நீங்க, என் வாத்தியாருக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம். நீங்க வேற. ஆனா நான் விசாரிச்ச வர அந்த பையனை யாரும் தப்பான பையனை சொல்லியே. ஐயோ அதையெல்லாம் நம்பிடாதீங்க சார். அவனை பத்தி பேச நினைச்சாலே மனசுல இருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது சார். அவன் அவ்வளவு தப்பானவன் சார். தம்பி மேல ஸ்டேஷன்ல ஒரு லோக்கல் கேஸ் இருந்துச்சோ? அவன் கூட இருந்த பையன் ஒருத்தனை கொலை பண்ண ட்ரை பண்ணான்னு. ஐயோ, அதெல்லாம் உண்மை இல்ல, பொய் கேஸ். என் ஃபேமிலியை மிரட்டுறதுக்காக அவன் பண்ணது. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா அரெஸ்ட் பண்ண எஸ்ஐ வேற மாதிரில சொல்றாப்புல. அது பொய் சார். அந்த எஸ்ஐ தனுஷோட விசுவாசி சார். அப்போ நான் மட்டும் யாரு நினைச்சீங்க சார்? இருங்க தம்பி, தனுஷ் யாருன்னு தெரியுமா? அவங்க அப்பா யாருன்னு தெரியுமா? யோ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏ வாடா, பக்கத்துல வாடா. வாடா தம்பி. இடம் தெரியாம மோதி இருக்கிற தடத்தை அழிச்சு கூடாது. இவங்க குடும்பத்தோட சொத்தை மொத்தமா லிஸ்ட் போட்டு சொன்னா 2 பேரும் கிறங்கி கீழே விழுந்துருவீங்க. அவ்வளவு ஏன், இந்த தொகுதியில மொத்தம் 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயிச்சேன். எப்படி? மொத்த ஓட்டுக்கும் நான் வீடு வீடா போகல, ஒரே ஒரு வீட்டு படி ஏறி ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் கேட்டேன். அவர் சரின்னு சொன்னாரு, நான் இங்க வந்து உக்காந்துட்டேன். அவர்தான் எங்க செங்கோட ஐயா. இவரோட அப்பா. அப்போ பணமும் செல்வாக்கும் இருந்தா போதும், என்ன வேணாலும் பண்ணிடலாம், அப்படித்தானே? அப்புறம் நீங்க ஏன் என்னை தேடி வந்தீங்க? தம்பி அடக்க இவனை விட செல்வாக்கான ஆள் வேணுங்கிறனால தானே?
நான் அதட்டி வைப்பேங்கிறதுனால தானே? ராமநாதன் சார், நீங்க எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார். இப்போ நான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியதா போச்சு. நீங்க சொல்லி கொடுத்த பாடத்தை படிச்சதுனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கைங்கிற பாடத்தை படிச்சதுனால தான் நான் இன்னைக்கு இங்க அமைச்சரா இருக்கேன். என்னை விட அதிகமா படிச்சவன அதிகாரம் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பணம் தான் எல்லாமே. அது இல்லாம எதுவும் செய்ய முடியாது. புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டேன்ப்பா, நான் புரிஞ்சுட்டேன். இந்த உலகத்தை பணம் தான் ஆழுது. என்ன மாதிரி சாமானியனோட குரல் எல்லாம் காத்தோட தான் கரைஞ்சு போகுது. நான் வரேன். சார், எங்க கிளம்புறீங்க? இருங்க. ஏன், இன்னும் பாடம் எதுவும் மிச்சம் இருக்கா? நான் படிக்கிறப்ப பார்த்த அந்த கோம கிண்டலும் மாறவே இல்லை பாருங்க. தம்பி சொன்ன ஐயா வர சொன்னீங்களாமே. என்ன சார் நீங்க, யாரை எங்க வர வைக்கணும்னு ஒரு வரமுறை வேணாமா? இல்லைன்னா இப்படி பண்ணுவோம். ஏன் முன்னாடியே தம்பிக்கு பொண்ணை தரேன் தலையாட்டி இங்கே சமூகத்தை சொல்லுங்க. உங்க பொண்ணு கல்யாணத்தை ஏன் தலைமையில இதே ராமேஸ்வரத்துல ஜாம் ஜாம் நடத்தி விடுவோம். நான் வேணா இவன் பேர்ல இருக்கிற சொத்தை பூரா உங்க பொண்ணு பேர்ல எழுத சொல்லிடுறேன். ஏடா தம்பி சொல்ற? அண்ணா கேட்கணுமாண்ணா? எப்போ ரெஜிஸ்ட்ரேஷனை மட்டும் சாரை கேட்டு சொல்லுங்க. எனக்கு முக்கியம் காவியா தானே, காசு பண்ணலாம் இல்லைண்ணே. அப்புறம் என்ன? அரவிந்த் பாப்பலாம். சார் 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 விடுங்கண்ணே, மாமா வீட்டுக்கு தான் போறாப்ல, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ணா என்னண்ணா அந்த புள்ள என்ன அம்புட்டு அழகாடா? என்னடா சிரிக்கிற? அழகுன்னா வெறும் கலரும் முகமும் மட்டும்தானா? மனசுன்னு ஒன்று இருக்குல்லண்ணா. ஏய், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே விட்டு கொடுக்க மாட்டீங்களே. வேற எதுவும் பண்ணணுமா? வேணாண்ணா, நான் பார்த்துக்கிறேன். பாத்துரா, நமக்கு ஐயா கௌரவம் தான் முக்கியம். அதை பாத்துக்கிறேன்னு முதல்ல. சரிண்ணா. அப்பா போலாம்ப்பா. எங்க? வீட்டுக்கு தான். போய் இப்படி கேட்டா எப்படிப்பா? வேற என்ன கேட்க முடியும்? மனசு கட்டியா பிடிச்சிருந்த கடைசி நம்பிக்கை கூட வேரோட சாஞ்சிருச்சு. நியாயமும் தர்மமும் இந்த பூமியில எந்த திசையில கிடக்குதுன்னு தெரியல. இங்க அங்கன்னு தேடி தேடி எல்லா பக்கமும் ஓடி பார்த்துட்டோம். உண்மையும் நேர்மையும் வெறும் வார்த்தையா எழுத்தா மாறி புத்தகத்துல போய் ஒளிஞ்சிருச்சு அரவிந்த். நம்ம குடும்பத்தை சுத்தி இருக்கிற பயத்தை ஜெயிச்சு சந்தோஷத்தை கொண்டு போக வந்தோம். ஆனா தோத்துட்டோம். மறுபடியும் அதே பயத்தை எடுத்துட்டு தான் வீட்டுக்கு போறோம். கலங்காதீங்கப்பா, நம்பிக்கை விடாம இருப்போம். கடவுள் ஏதாவது செய்வாரு. எந்த கடவுள்? தெருவுக்கு 4 கோயில் இருக்கு, விதவிதமான ஆயுதம் கையில் இருந்தோம். எந்த சாமியும் தப்பு பண்றவனை பயமுறுத்தலையே. அதை நம்புற நம்மளை தானே ஆட்டி படைக்குது. கடவுளுக்கு நம்ம மேல கருணை வரும்னு தோணல. தப்பா பேசுறேன்ல? மனுஷங்க செய்யற தப்புக்கு கடவுள் என்னப்பா பண்ணுவாரு? அவரை கோவிச்சு என்ன பண்ண முடியும்? அவர் மட்டும்தான் நம்ம கூட இருக்காரு. கும்பிட்டு அழுகவும் கோவிச்சு பேசவும் நமக்கு அவர் மட்டும்தான் இருக்காரு. அதான் போலாம். என்னப்பா? இங்க நடந்த எதையும் காவியா கிட்டயோ உங்க அம்மா கிட்டயோ சொல்லிட வேண்டாம். நான் காலையில் கொடுத்த நம்பிக்கையில கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. உண்மை தெரிஞ்ச மொத்த சந்தோஷமும் போயிடும். சொல்லாம விட்டாலும் கொஞ்ச நாள்ல தெரியுதானப்பா போகுது. பரவாயில்ல, தெரிய போற கடைசி நிமிஷம் வரைக்கும் சந்தோஷம் வீட்டுல தங்குமே. நீங்க சமாளிச்சிருவீங்களா? அப்ப சரி, நான் சொல்லல.
ஏதாவது சாப்பிட்றியா? வேணாம்ப்பா, போலாம். ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். வேண்டாப்பா, கொஞ்ச தூரம் நடந்து போலாம். ம், சரிப்பா. பா 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 ச்சே. பா என்னடா ஆச்சு? நீ அப்பாவா? உன்னைய கூப்பிட்டாங்க. உங்க எல்லாரையும் மதிச்சு குனிஞ்சு நின்னா ஏறி மிதிப்பீங்களா? என்னடா ஆச்சு? ஏய், என்னடா பழக்கம் இது? போனா போதுன்னு விட விட ஓவரா சாட்டி கொடுக்குற. டேய், அண்ணே, உங்க மதத்துக்காக தான் பாக்குறேன். மரியாதையை அவனை உள்ள கூட்டிட்டு போங்க. டேய், போடா. ஏய், ஏய். வயசுல சின்னவன் தெரியாம பேசுறான்னு மன்னிச்சு விட்டா என்கிட்டயே வித்தை காட்டுறியா? போடா சும்மா இருடா. போடா. ஏய், டேய், யாருக்குடா? ஐயோ, விடுடா. டேய், வேண்டாம். ஐயோ, வேண்டாம். சொன்னா கேளு. உன்ன மாதிரி அப்பா மேல கடையை வச்சுட்டு வெத்து சிலம்பல வாழ்றவன் நினைச்சியா? சங்க அறுத்துருவேன். தனுஷ், ஏன்டா அப்படி பித்த பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க? வா, காவியா ஒருத்திக்காக இந்த வீட்டுல எத்தனை தலை உருண்டாலும் பரவாயில்ல. ஏய், ஐயோ, ஐயோ, வேணாங்க. ஏய், டேய், நில்லுடா. சொன்னா கேளுடா. டேய் தனுஷ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, ஐயோ, வேணாங்க. ஏய், டேய், நில்லுடா. சொன்னா கேளுடா. டேய் தனுஷ். ஐயோ. டேய் தனுஷ், ஒண்ணும் பண்ணிடாதடா. டேய். ஏய், யாரும் அவன் பக்கத்துல வரக்கூடாது. என்னங்க அவ? ஏய், சரிங்கிற சொல்லு மட்டும் தான் காதுல விழணும். என்ன குத்தி சாச்சு விடுவான உங்களுக்குள்ள. டேய் தனுஷ். என்னடா அது புது பழக்கம்? நீங்க தானே பழக்கப்படுத்திருக்கீங்க. நானும் எவ்வளவுதான் பொறுமையா காத்துட்டு இருக்கிறேன். அங்க ஒருத்தி என்ன நினைச்சு சத்தம் இல்லாம செத்துக்கிட்டு கிடக்கா. உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா? சாதி தான் உங்க கௌரவம்னா காவியா தான் ஏன் கௌரவம். எதுக்காகவும் அவளை விட்டு தர முடியாது. லட்சம் காரணம் முன்னாடி கிடந்தாலும் காதலிக்கிறவள தைரியமா கைய பிடிக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. ஏய், என்ன செய்யணுங்கிற? எனக்கு காவியா வேணும். நிச்சயம் பண்ண வருவீங்களா மாட்டீங்களா? மாட்டேன்டா. வா. டேய், கத்திய தூக்கி போட்டு கஞ்சிய குடுறா. ஏய், கூட்டு போடி அவன. தனுஷ் வந்துடுறா. இருமா, அடங்கி போற மகன்தான். ஆனா தப்பான கட்டளைக்கு என் தலை இல்ல, தலை முடி கூட ஆடாது. வெறியாத்தாதீங்கப்பா. அப்ப வா, குத்தி பாரு. உன் அப்பா உறுதிய குலைச்சு பாருடா. டேய், என் உடம்புல ஓடுற ரத்தத்துல ஒரு சொட்டு தான்டா நீ. வா, குத்து, வா. ஐயோ, டேய், என்ன? வேணாடா. டேய், விடு. ஐயோ தனுஷ். தம்பி, ஐயோ வேணாண்டா. தனுஷ் வேணாண்டா. கிட்ட வராத. யாரு கிட்ட வராதீங்க. ஐயோ தனுஷ் வேண்டாண்டா. ரத்தம் ஊட்டி வளர்த்த ரத்தம் ஒரு சொட்டு பஞ்சம் இல்லாம உன் கண்ணு முன்னாடி வளைஞ்சு வீணா போகுது பாரு. காவியா ஒருத்திக்காக 100 தடவை சாவ கண்ணு முன்னாடி பாரு. ஐயோ தனுஷ், என்னடா ஆச்சு? ஐயோ, ஐயோ, என்ன ஆச்சு? ஏன்டா அப்படி பண்ண? பாரு. என்னப்பா அது? எனக்கு பாருங்க, என் புள்ள
புள்ள எப்படி ஆயிட்டான்னு. ஐயோ ஐயோ. உங்க வைராக்கியம் தானே உங்க பிள்ளைக்கும் இருக்கும். இப்படி உங்க கௌரவத்தை சொல்லி சொல்லி ஏன் பிள்ளைய சாச்சிட்டீங்களே. டேய் தனுஷ் கண்ணை திறந்து பாருடா. தனுஷ். ஐயோ டேய் ரத்தமா வருதுடா. டாக்டருக்கு உடனே ஃபோன் பண்ணுடா. ஐயோ